புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்ட காரணத்தினால சிறுபான்மை மக்களுக்கு தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்ற ஒரு தவறான செய்தி, அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். தயவு செய்து அருள் கூர்ந்து சிறுபான்மை மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோம், அதனால் இந்த சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு பயன்பெற்றிருக்கா என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். 2001ஆம் ஆண்டு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக அம்மா 5400 மெட்ரிக் டன் அரிசி இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்க வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாமல் வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது. திடீரென்றது மானியத்தை நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து மாநில அரசு நீங்கள் மானியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் ஆண்டுதோறும் அங்கே ஹஜ் புனிதம் பயணம் மேற்கொள்ள மானியம் வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு அந்த மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் அந்த மக்களுக்கு 6 கோடியிலிருந்து 12 கோடியாக மானியத்தை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹஜ் செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை துவங்கியது அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 2400 2600 வராக உயர்த்தினோம். அவருடைய ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கினோம். உலமாக்களுக்கு புதிய 2 சக்கர வாங்கல் வாங்க 25,000 மானியம் வழங்கப்பட்டது. வகுப்பாரத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி உதவி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக அரசு. 2018ஆம் ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் கஜா புயலால் நாகூர் தர்காவில் இருக்கின்ற குளக்கரை சேதமடைந்தது. நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று குளக்கரை பார்வையிட்டு அந்த குளக்கரையை சீர் செய்ய 4,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை சீர் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக ஆட்சியில். அதே போல இன்றைக்கு பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய நினைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டாந்தது அதிமுக ஆட்சியிலே. 2017ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே இஸ்லாமிய பெருமக்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் அந்த கிறிஸ்தவ பெருமக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளிர் சுயஉதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிறிஸ்தவ தேவாலயத்தில் புனரமைக்க 5 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு 28,000 அதை உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அதை உயர்த்தி 38,000 உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசு. கிறிஸ்துவ அருசகோதரர்களுக்கு ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ள தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகளத்திலே இன்றைக்கு சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 885 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசு முழு ஒத்துழைப்பு
அந்த பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் நடைபெற்றது. அந்த 31 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கியது அண்ணா திமுக ஆட்சி. சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் என்பதை எண்ணி பார்த்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு வழங்குவது வழங்காது உங்களுடைய விருப்பம். இது ஜனநாயக நாடு. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியினர் அவதூறு பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள். அதை மட்டும் நம்ப வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா.